வெல்கம் டு ஒலிம்பிக் கார் அக்சசரிஸ். நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. இந்த ஹைக்ராஸோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டமோட வால்யூம் எனக்கு பத்தல, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க இந்த வண்டியில என்ன பண்ணிருக்கோங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஹைக்ராஸோட ZXO வேரியன்ட். இந்த கஸ்டமர் நம்மளை அப்ரோச் பண்ணது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இதுல வால்யூம் வந்து பத்தல, ஆடியோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வண்டியில நாங்க வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வண்டியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து அவன் வந்து ஒரு JBL சிஸ்டம் தான் வண்டியோட வருது. ஸோ அதுல இன்பில்ட்டா 360 டிகிரி கேமரா இருக்கு, ஆப்பிள் கார்பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த வண்டியில உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே அவங்க வந்து யூஸ் பண்ணணுங்கிறாங்க. இந்த மீன் டைம் வண்டியோட வால்யூமையும் எனக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 3-வே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்ல வந்து 2 மிட்-பேஸ் ஸ்பீக்கர் இருக்கு, ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு, பிளஸ் ஒரு டியூட்டர் ஒன்று இருக்கு. ரியர் டோர்ல 2 ஸ்பீக்கர் இருக்கு. அது போக பின்னாடி ஒரு சப்வூஃபர் கூட வண்டியிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில ஏற்கனவே வந்து இதுல வந்து ஒரு JBLோட DSP இதுல இருக்கு. ஸோ அதுலயும் இன்பில்ட்டா ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சு தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து வால்யூம் வந்து இதுல கம்மியா இருக்கும். ஸோ இதோட வால்யூமை பூஸ்ட் பண்ணணும்னா நார்மலா உள்ள ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையரோ இல்லை ஒரு 2 சேனல் ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க வந்து வால்யூமை வந்து பூஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நாங்க இந்த வண்டியில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 சேனல் DSP வித் 8 சேனல் ஆம்பிளிஃபையர். ஸோ முன்னாடி மொத்தத்துல 6 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால 6 சேனலுக்குள்ள ஆம்பிளிஃபையர் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ரியர் டோர்ல 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 2 சேனல் தேவைப்படுது. ஸோ 8 சேனல் ஆம்பிளிஃபையர் உள்ள ஒரு DSP தான் நாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இன்பில் DSP வித் ஆம்பிளிஃபையர் தான் இதுல யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, டொயோட்டால என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ஃப்ரண்ட் டியூட்டரையும் மிட் பேஸ்க்கும் தனியா ஒரு சேனலும், மிட் ரேஞ்சுக்கு தனியா ஒரு சேனல் கொடுத்துருக்கிறான். ஸோ உங்களால இந்த வண்டியில ஃபுல் ரேஞ்ச் சிக்னல் வந்து எடுக்கிறது வந்து ஒரு ப்ராசஸர் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். பிளஸ் இந்த சிக்னலை அனலைஸ் பண்ணி பார்த்து தான் நாங்க வந்து இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டம் கூட அப்கிரேட் பண்றோம். சின்ஸ் நீங்க ஆடியோ அப்கிரேட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியோ குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா அதுக்கு தக்கன இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரையில என்ன பண்ணிருக்கிறோம்னா, கோல்ட் ஹார்னோட ஒரு 10 சேனல் DSP தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுல வந்து டைனமிக் லவுட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டைனமிக் லவுட்னஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க கம்மியான வால்யூம்ல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது, ட்ரிபிளும் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு வோக்கல் ஏதோ படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ லோயர் லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து பேஸையும் ட்ரிபிளையும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் அந்த ஒரு ஃபீச்சர் ஒன்று இதுல யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபுல் வால்யூம் நீங்க கூட்டும் போது என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு வால்யூம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மேல வால்யூம் போச்சுன்னா இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்பீக்கரால அந்த பவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தர்ன்னு அந்த வாய்ஸ் அந்த ஸ்பீக்கர் வந்து ரேட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அதால அந்த பவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் என்ன பண்றோம்னா, பேஸையும் ட்ரிபிளையும் வந்து நம்ம வந்து கம்மி பண்றோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு இந்த ப்ராசஸர்ல இன்பில்ட்டாவே அதுல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி தான் இந்த வண்டியில நம்மளால வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர்லயே ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு உண்டான ஒரு ஆடியோ அவுட்புட்டை நம்மளால பண்ண முடியுது. உங்க ஹைக்ராஸ்ல இதே மாதிரி நீங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பர்ல கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வேணுமோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஹைக்ராஸ்ல வந்து எனக்கு இன்னும் வால்யூமும் பூஸ்ட் ஆகணும், வண்டியில வந்திருக்கிற சப்வூஃபரோட பேஸும் ஜாஸ்தியா வேணுங்கிறாங்க. ஸோ அதுக்கும் எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணனாலும் எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா கீழே DM பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ரைட் சொல்யூஷன் ஆடியோக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட.